தோசைக்காக ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்காக வெள்ளை சுண்டலில் தண்ணி சேர்த்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ப்ரெஷர் குக்கரில் சுண்டலோட தண்ணி உப்பு சேர்த்து 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், ஓமம், சோம்பு, கருமிளகு, தக்காளி, தண்ணி சேர்த்து நல்லபடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு கடாயில் கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லபடியாக வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் காந்த மசாலா போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், கஸ்தூரி மேத்தி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் மசாலா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இதை மசாலாவில் போட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக சுண்டல், ஃப்ரெஷ் க்ரீம், பச்சை மிளகா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.